இரண்டாவது உணவு சோயாபீன், இதையும் உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. மூணாவது டோஃபு. டோஃபு அப்படின்றது பன்னீர் மாதிரியே இருக்கும். ஆனா பன்னீர் அப்படின்றது பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறது பன்னீர் அப்படின்னு சொல்லுவோம். டோஃபு அப்படின்றது பாத்தீங்கன்னா சோயா மில்கை கொண்டு தயாரிக்கப்படுறது தான் டோஃபு அப்படின்னு சொல்லுவோம். நாலாவது ரொம்ப முக்கியமானது வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரூட், வாதுமை கொட்டை. ஐந்தாவது பழங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாளி பழம், ரொம்ப குறிப்பா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம். பட்டர் ஃப்ரூட், அதாவது அவகேடோ அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த பழத்திலையும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து இருக்கு. வணக்கம், டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அதிகமா இருக்கக்கூடிய முக்கியமான 5 உணவுகள் பத்தி பார்க்கலாம். பொதுவா ஒருத்தர்கிட்ட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டாலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசைவ உணவுல மீன் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மீன் எண்ணெய் மாத்திரை சொல்லுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அசைவ உணவுல மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. இந்த அசைவ உணவை தாண்டி வெஜிடேரியன் ஃபுட்ல பாத்தீங்கன்னா 5 முக்கியமான உணவுகள் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அப்படின்றது என்ன, இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிடுறேன். முதல்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது 3 முக்கியமான வகை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ALA அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆல்பா லினோலெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது EPA, மூணாவது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க DHA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ரொம்ப முக்கியமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து இதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரா வைத்து மூளை உறுப்பை நல்லா சுறுசுறுப்பா ஆரோக்கியமா செயல்படும். இதனால பார்த்தா ஞாபக சக்தியும் அதிகப்படுத்த முடியும். பிற்காலத்துல அல்சைமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூட் ஸ்விங் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். அதாவது மன அழுத்தம், எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, இல்ல மாதவிடாய் நிக்கிற காலகட்டம் மெனோபாஸ் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு மூட் ஸ்விங் அதிகமா இருக்கும். மாதவிடாய் சுழற்சி நடக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய் காலகட்டத்துக்கு ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி மூட் ஸ்விங் அதிகமா இருக்கும் இல்லையா பெண்களுக்கு. எந்த வகை மூட் ஸ்விங்குமே ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்துல அதிகமா இருக்கு. மூணாவது முக்கியமான பெனிஃபிட், இதயத்தை ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரா வைத்து இதயம் உறுப்பை வலுவடைய செய்யறதுக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஊட்டச்சத்து நம்ம உடம்புல குறைபாடு வந்துடுச்சு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங் அதிகமா இருக்கலாம். என்ன காரணம்னே தெரியாத ஒரு மன அழுத்தம், எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டெஃபிஷியன்சி வந்துடுச்சு அப்படின்னும் போது ஸ்கின் எல்லாம் நல்லா ட்ரைனஸ் ஏற்படும், வறட்சி தன்மை அதிகமாகும் சருமத்துல. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தலைமுடியும் நல்லா வறண்டு போய் அந்த சில்கினஸ், அந்த சில்கியா ஹேர் வந்து ஷைனியா தென்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய 5 முக்கியமான உணவுகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் முக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சியா விதை, ஆங்கிலத்தில் சியா சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் அவைலபிளாக இருக்கு. சியா சீட் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1 டீஸ்பூன்ல இருந்து அதிகபட்சம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போதும் இந்த ஒமேகா 3 ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். இது எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டீங்கன்னா, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தேவையான அளவு சியா விதைகள் எடுத்து தண்ணியில ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில எழுந்ததும் இரவு முழுக்க தண்ணியில ஊறின அந்த சியா விதைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எடுத்து நீங்க ஏதோ ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறீங்க, இப்போ இஞ்சி தேநீரோ இல்ல அருகம்புல் சாறு இல்ல நெல்லிக்காய் சாறு, எந்த ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்க குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னாலும் அதுல இந்த சியா விதைகளை கலக்கிட்டு நீங்க குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமா ஒரு வெந்நீர், ஒரே 1 கிளாஸ் அளவு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய வெந்நீர்ல இந்த சியா விதைகளை மட்டுமே நல்லா கலக்கிட்டு காலையில முதல் உணவா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 10:45, 11 மணி அளவுல ஒரு ஃப்ரூட் சாலடோ இல்லை வெஜிடபிள் சாலட் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அது மேலே இந்த சியா விதைகள், இரவு முழுக்க தண்ணியில் ஊறின அந்த சியா விதைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எடுத்து இந்த ஃப்ரூட் சாலட் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுடலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த சியா விதை அப்படின்றது நமக்கு ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் அப்படின்றது உள்ளுக்கு போகாம இருக்கணும். இல்லை நீங்கள் ஏதோ கஞ்சி சமைத்து சாப்பிட்றீங்க, ஓட்ஸ் கஞ்சி, பார்லி கஞ்சி, உளுந்து கஞ்சி ஏதாவது சமைத்து சாப்பிட்றீங்கன்னா அது கூட சேர்த்து சமைத்தும் இந்த சியா விதைகளை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். முதல் உணவு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய சியா விதை. ரெண்டாவது சோயாபீன். சோயாபீன் அப்படின்றது மதிய உணவுல சோயாபீன் குழம்பு மாதிரி சமைத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வேக வைத்து ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே தேங்காய் துருவல் மாதிரி தூவிட்டு அப்படியே நீங்க சாப்பிட்டுடலாம். இல்லை இரவு நேரத்துல சப்பாத்தி இல்லை ஏதோ ஒரு வகையான டிஃபனுக்கு நீங்க இந்த சோயாபீன் சப்ஜி மாதிரியும் சமைத்து, கிரேவி மாதிரி சமைத்து உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம். ஏதோ ஒரு வகையில ரெண்டாவது உணவு சோயாபீன், இதையும் உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. மூணாவது டோஃபு.
டோஃபு அப்படின்றது பன்னீர் மாதிரியே இருக்கும். ஆனால் பன்னீர் அப்படின்றது பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறது பன்னீர் அப்படின்னு சொல்லுவோம். டோஃபு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோயா மில்கை கொண்டு தயாரிக்கப்படுறது தான் டோஃபு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோஃபுல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக omega-3 ஃபேட்டி ஆசிட் சத்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது. இதனால டோஃபு கிரேவி மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவையாவது. 4வது இன்னொரு முக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்நட். நிறைய பேர் இது அக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல வாதுமை கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால்நட் அப்படின்றது ஒரு நாளைக்கு 3ல இருந்து அதிகபட்சம் 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். சால்டட் வேணாம், அன்சால்டட் ஃப்ளேவர்ல இந்த வால்நட் தொடர்ச்சி அடிக்கடி உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வாங்க. ரொம்ப குறிப்பா படிக்கிற குழந்தைகளுக்குலாம் இந்த அக்ரூட் அப்படின்ற வால்நட் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வரும்போது omega-3 ஃபேட்டி ஆசிட் சத்து குறைபாடு ஏற்படாமலும் தடுக்க முடியும். படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதில் மறக்காது, ஞாபக சக்தியும் நல்லா அதிகப்படுத்த முடியும். 5வது ரொம்ப முக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளி விதை. ஆளி விதை அப்படின்றது ஆங்கிலத்தில் ஃபிளாக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் ஆளி விதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதே ரொம்பவே கம்மி தான். இந்த ஆளி விதையை நீங்கள் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காம ஒரு இரும்பு கடாயில் லேசாக வறுத்து எடுத்து சூடு நல்லா ஆறினதும் பொடி மாதிரி செய்தும் வீட்டில் வைத்துக்கோங்க. இதை நீங்கள் ஏதோ ஒரு வெஜிடபிள் சாலட் இல்லை ஃப்ரூட் சாலட் ஏதாவது சாப்பிட்றீங்க, ஏதோ ஸ்மூத்தி குடிக்கிறீங்க அப்படின்னா கூட அது மேலே இந்த ஆளி விதையோட தூளை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் நீங்கள் சியா விதை சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது சியா சீடு கூடவே ஆளி விதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் ஊற வச்சிடலாம் தண்ணியில். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் இரவு முழுக்க தண்ணியில் ஊறினா அந்த சியா விதை ஆளி விதை இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கஞ்சி இல்லை ஏதோ ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுக்கிறீங்கன்னா அதில் கலக்கி அப்படியே குடிச்சிடலாம். நான் சொன்ன இந்த 5 உணவுகள் முதல் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சியா சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சியா விதை, சோயாபீன், பன்னீர் இல்லை டோஃபு. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுற டோஃபு. 4வது ரொம்ப முக்கியமானது வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரூட் வாதுமை கொட்டை. 5வது நான் சொன்ன இந்த ஆளி விதை ஃபிளாக் சீட். இது எல்லாத்தையும் இந்த 5 உணவையும் தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலே omega-3 ஃபேட்டி ஆசிட் குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பே ரொம்பவே கம்மி தான். இப்போ காய்கறி பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் காய்கறியில் ஓரளவுக்கு இருக்குது omega-3 ஃபேட்டி ஆசிட் சத்து, ஆனால் அதிக அளவில் கிடையாது. அதாவது ஒரு ஃபுல் கப்பு நல்லா வேக வைத்த காலிஃப்ளவர் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அந்த 1 கப்பு மூலமாக ரொம்ப குறைவான அளவு தான், கிட்டத்தட்ட ஒரு 36லேருந்து 37 மில்லிகிராம் அளவுக்கு தான் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் சத்து இருக்குது. ஆனால் காய்கறியிலன்னு பார்க்கும்போது காலிஃப்ளவரில் ஒரு அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம், ரொம்ப குறிப்பாக வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம், பட்டர் ஃப்ரூட், அதாவது அவகேடோ அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இந்த பழத்துலையும் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் சத்து இருக்குது. ஆனால் ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்காதீங்க. இந்த பழத்தை ஃப்ரூட் அப்படியே ஆஸ் அ ஹோல் ஃப்ரூட்டாக கட் பண்ணி நல்லா கடித்து மென்று சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அதே மாதிரி கிவி பழம், ஆரஞ்சு, இது 2த்துல கூட பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் சத்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது. இந்த பழம் காய்கறி எல்லாம் தவிர்த்து நான் சொன்ன இந்த 5 உணவுகளை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே omega-3 ஃபேட்டி ஆசிட் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். தேங்க்யூ.